எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பிரகாச வள்ளலெம்பெருமான் அருளி செய்த ஒரு சரணாகதி பாடல். உண்ணலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே. அதாவது படித்திருந்தாலும் பணம் இருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் பலவிதமான திறமையும் ஞானமும் பெற்றிருந்தாலும் கூட நம்மால் சில நேரங்களில் நம்முடைய காரியங்களையோ பிறருடைய காரியங்களையோ செய்ய முடிவதில்லை. காரணம், அதில் இறைவனுடைய அருள் இல்லை என்று அர்த்தம், இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்று அர்த்தம். அதனால தான் சரணாகதி என்று சொன்னார்கள். திரௌபதி ஒரு கையால் தன்னுடைய ஆடையை பிடித்து கொண்டு ஒரு கையால் கோபாலா கோவிந்தா கோவிந்தா என்று கூவினால் வரவில்லை. 2 கைகளை உயர்த்தி நின்ற பொழுது இறைவன் தானாகவே வந்தான், திரௌபதிக்கு உதவி செய்தான். அதனால் இதுதான் சரணாகதி. 2 கைகளையும் மேலே உணர்த்தி, என்னிடம் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகவே ஆகாது. அதனால் என்ன செய்கிறார் வள்ளலெம்பெருமான் சொல்லுகிறார், உண்ணலும் உனதே. நான் என்னென்ன சாப்பிட்றேனோ அதெல்லாம் நீ கொடுத்தது. உயிர்த்தலும் உனதே, நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதுவும் நீ கொடுத்தது. உண்ணலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே. இது 3 இருந்தால் தான் மனிதன், இல்லை என்றால் அவனுக்கு வேறு பெயர். அதனால் என்னுடைய உடல் நீ கொடுத்தது, உயிர் நீ கொடுத்தது, இந்த உடலையும் உயிரையும் இயக்குகின்ற செயல்படுத்துகின்ற மனமும் நீந்தான். அதனால தான் உண்ணலும் உயிரே, உணலும் உனதே, உயிர்த்தல் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, எண்ணலும் உனதே. நான் மனிதன், எனக்கு 6 அறிவு இருக்கிறது என்று சொல்லி அகம்பாவமாக தெரிகிறோம். எண்ணலும் உனதே, நான் என்ன நினைக்கிறேனோ அத்தனை உனது என்று வள்ளலார் சொல்லுகிறார். இச்சை உனதே, இச்சை என்றால் என்ன, விருப்பம். எனக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உன்னுடையது தான். நீ கொடுத்தால் நன்றாக இருக்கும், நீ நினைத்தால் நன்றாக இருக்கும். எனவே நீ என்னை படைத்தாய், வளர்த்தாய், காக்கின்றாய், வழித்துணையாக வருகின்றாய், வழிகாட்டியாக நிற்கின்றாய், எல்லாம் நீந்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சரணாகதி. அபிராமிப்பட்டர் பாடுகிறார், நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் இமான் பெற்ற கோமளமே என்று பாடுகிறார். எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அதாவது அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி காட்டின அரசன் என்ன செய்து விட்டார், அரசனை நான் புண்படுத்தி விட்டதாக அவர் நினைத்தார். அவர் என்னை திட்டவில்லை, உன்னை திட்டி விட்டார். உன் மீது கோபம் கொண்டார். அதுதான் உண்மை, என் மீது கோபம் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டர் என்ன செய்தார், அபிராமி அந்தாதி என்ற பாடலை 100 பாடல்களை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றதை சொல்லக்கூடிய பாடல் பாட்டில். நன்றே வருகணும் தீதே விளையணும், என்ன வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, எல்லாம் உன்னதே என்று சொல்லக்கூடிய பாடல். அற்புதமான பாடல், அபிராமி அந்தாதி பாடல். அதனால் சரணாகதிங்கிறது மிக முக்கியமானது. வைஷ்ணவத்தில் ஆழ்வார் பாடுகிறார், உண்ணுஞ்சோறு பருகும் நீர் தின்னும் மெத்தலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்களின் நீர் மூழ்கி மண்ணினுள் அவன் சீர்மிக்க அவனூர் வினவி தின்ன மென்னில மாண்புகும் ஒரு திருக்கோயில். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னு வெத்தலை, இதை விட வேறு என்ன? மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான், உயிர் வாழ தேவையானது அத்தனையுமே இதுதான். அப்போ ஆழ்வார் பாடுகின்றார், அபிராமிப்பட்டர் பாடுகின்றார். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன செய்கிறான், போர்க்களத்தில் திகைத்து நிற்கிறான். என்னுடைய உறவினர்கள், உற்றார்கள், ஆசான்கள், தாத்தா, அந்த மாதிரி இவர்களெல்லாம் நான் கொண்டு நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று சொல்லி தங்கிட்டு இருக்கிற இடத்துல பகவான் சொல்லுகிறார், இது உன்னுடைய காரியம் இல்லை, என்னுடைய காரியம். இது உன்னுடைய செயல் அல்ல, இது உலகத்திற்கான காரியம்.
உலகத்திலே இப்படி நடந்தால்தான் தர்மமானது பரிபாலிக்கப்படும், தீமை ஒழிய வேண்டும், நன்மை பெருக வேண்டும். இப்பொழுது தீய சக்திகளாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களையெல்லாம் உறவு சொல்லி சொல்லாதே, அவர் மீது பற்று வைப்பதாக சொல்லாதே, என் மீது என்னை சரணடைந்து விடு என்று சொல்லுகிற நேரத்தில் போர் தொடக்கிறான், போர் நடக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் கர்ணன் என்ன செய்கிறான்? அம்பு எழுதுகிறான். எங்கே எழுதுகிறான்னா கழுத்திற்கு எழுதுகிறான். எழுதுகின்ற நேரத்தில் கழுத்துக்கு வந்தது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இறைவன் என்ன செய்கிறான்? என்னை சரணடைந்து விட்டான் அர்ஜுனன், போர் செய்கிறான். நான் தான் அவனை போர் செய்ய சொன்னேன், நானே செய்கின்றேன். அதனால் அவனுக்கு எந்த விதமான துன்பம் வராமல் இருப்பதற்காக அம்பு வருகிறது, குறிதப்பவில்லை. ஆனால் எம்பெருமான் என்ன செய்கிறான்? கண்ணபுரான் தேர்காலை அமுக்கின்ற நேரத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் நாம் என்ன செஞ்சாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நம்முடைய உடல் பலமாக இருக்கின்ற நேரத்தில், வளமாக இருக்கின்ற நேரத்தில் நாம் சாதித்தோம், நம்மால் தான் சாதிக்க முடிந்தது, என் அறிவு ஞானம் என்று சொல்வதெல்லாம் உண்மைதான், அறியாமைன்னு சொல்லக்கூடாது. காரணம் அந்த வயசு, அந்த நேரத்தில் நமக்கு இருக்கின்ற அந்த பலம், மன வலிமை. ஆனால் வயது ஆக ஆக என்ன செய்ய வேண்டும்? நீயே கதி, நீயே பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும். அதனால தான் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் சொல்லணும்னா, எந்தெந்த நேரங்கள்லாம் உண்ணணும் உணதே, உயிர்த்தனும் உணதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உணதே, எண்ணலும் உணதே, இச்சையும் உணதே, என் செயல் பயன் எல்லாம் உணதே. அருமையான பாடல். அதே மாதிரி ஆழ்வார் பாடினது, அபிராமிப்பட்டர் பாடிய பாடல்கள் எல்லாம் சரணாகதி பாடல்கள். அதே மாதிரி சைவத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று வைஷ்ணவத்தில் சொல்வார்கள். சைவத்தில் எல்லாம் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார்? குதிரை வைத்திருந்த பொருள்களை எல்லாம் கோயில் கட்டி முடித்து விட்டார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்கிறார்? அவர் அரசன் தண்டிக்கிறான், அறியாத தண்டிக்கிறான். கோயில் கட்டினது அவனுக்கு பெருசாக தெரியவில்லை. குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டி விட்டார் என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்கின்றான். எப்படின்னா, கோடை வெயில், கொளுத்து வெயில், அந்த நேரத்தில் ஆற்று மணல், வைகை ஆற்றுப்படுகையில் அவரை வெயில் நேரத்தில் நிற்க வச்சு தலையில் ஒரு கூழாங்கல்லையும் வைத்து விடுகிறான். காரணம் என்ன? அசையாமல் நிற்கணும், அசைஞ்சின்னா கூட அவனுக்கு தண்டனை கூடும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறார்? அசையாமல் இருக்கிறார். அப்பொழுது அவர் பாடிய பாடல், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. அதாவது என்னென்னா, நான் உனக்காக செய்கிறேன், உன்னை சரணடைந்து விட்டேன், உன் காரியத்தை நான் செய்கிறேன். அப்படி இருக்கிற நேரத்தில் ஆமாறும் திருவடிக்கு அங்குழன் புருகன் பூமாலை புனைந்தேத்தன் புகழ்ந்துரையன் புத்தேளிர் கோமான் நீ திருக்கோயில் தூகேன் மழுகேன் கூத்தாடேன் சாமாரே வருகின்றேன் சாதுராலை சார்வானே என்று சொல்லி மாணிக்கவாசக பெருமான் பாடிக்கொண்டே இருக்கிறார். அதனாலே அவருக்கு அந்த துன்பங்களெல்லாம் வந்தது. அப்படி மாணிக்கவாசகர் பாடிய காரணத்தால் என்னை காக்கின்ற சிவன் என்னை நிச்சயமாக என்ன செய்வான்? காப்பாற்றுவான், இந்த துன்பத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பான் என்று நினைக்கிறார்கள். அதே மாதிரி அப்பர் பெருமானை கல்லிலே கட்டி ஆழ்கடலிலே தூக்கி எறிந்தார்கள். அப்பொழுது என்ன செய்தார்? அருமையான பாடல், சொற்றுணை வேதியன் ஜோதி வாடவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலி பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயமே பாடுறார். அந்த மாதிரி என்ன செய்யணும்? சரணடைந்து விட வேண்டும். எல்லாம் எனக்கு இல்லை, என்னால் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் இறைவன் நம்மை அழைத்தால்தான் கோயிலுக்கு போக முடியும். அதே மாதிரி இறைவன் நமக்கு காட்சி கொடுத்தால்தான் பார்க்க முடியும், இல்லாவிட்டால் முடியவே முடியாது. இதையெல்லாம் உணர வேண்டும். அதனால் கற்று உணர்ந்து அடங்கல் என்ற ஒரு வாசகம், அருமையான வாசகம். நம்மெல்லாம் பழைய காலத்தில் நாங்கள்லாம் படித்த பாடல். கற்று நல்லவைகளை கெடு அப்படின்னா என்ன? தெய்வ நூல்களை படி, தெய்வ கதைகளை கேள், தெய்வ கதைகளை சொல், தெய்வ நூல்களை தேடு. அதான் கற்று. உணர்ந்து
அதில் உள்ள உண்மைகளையும் நன்மைகளையும் சரியானவற்றையும் தத்துவங்களையும் உணர்ந்து அதன்படி கற்று உணர்ந்து சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வாசகங்கள். இதெல்லாம் சரணாகதி தத்துவத்தினுடைய வாசகங்கள். அதனால் நாம் என்ன செய்யணும்? இறைவனை சரணாகதி அடைய வேண்டும். என்ன செய்தாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, தூங்க போனாலும் சரி, எழுந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, நடந்தாலும் சரி, நின்றும் நடந்தும் கிடந்து நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மனத்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. அந்த மாதிரி வாசகங்களை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பிடித்து கொண்டு. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொல்லுவார், நீ இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உலக வாழ்க்கையை உன்னால் துறக்க முடியாது. என்ன செய்யணும்? இறைவனுடைய கையை இறுக்கி பிடித்துக்கொள். இறைவனுடைய சிந்தனையோடு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இறைவனை நினைத்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தொடங்கு. அந்த காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறும், உனக்கு முழுமையாக நன்மை தரும். இறைவன் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பான் என்று சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார். அதனால் இந்த பாடல் அருமையான பாடல், சரணாகதி பாடல். உன்னலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, என்னும் உனதே, இச்செய்யும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே. அருமையான பாடல். அருட்பெருஞ்சோதி சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லோரும் இன்பற்றிருக்க பிரார்த்தனை செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.